ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் டிப்ஸ் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 to 5 குரிய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சட்னி அரைக்கும் போதில் கொஞ்சமாக எள்ளை வறுத்து பொடி பண்ணிவிட்டு கூடவே 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். அப்பளம், வடகம் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை தூவிட்டு பிறகு பொரிச்சு பாருங்கள். அதனோட நிறம், மனம், அப்புறம் சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும். மீனெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் கை ஒரு மாதிரி கவுச்சி நாற்று அடிக்கும். அதனால மீன் கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உள்ளங்கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மீன் கழுவுனோன்னா உங்களுக்கு சுத்தமாக ஸ்மெல்லே வராது. நம்மள பல பேருக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்கறது இந்த வாய்வு தான். இந்த வாய்வு தொல்லை நீங்கள் ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். வெள்ளைப்பூண்டை நம்ம பாலில் வேக வச்சு சாப்பிட்டு வரலாம், உங்களுக்கு வாய்வு தொல்லை நீங்கும். அடுத்து சுக்கு, மிளகு, வெத்தலை இந்த 3ஐயும் அரைச்சி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாய்வு தொல்லை வராது. கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை, ஓமம், கசகசா, அப்புறம் சுண்டைக்காய் வற்றல், அப்புறம் சுக்கு இது எல்லாத்தையும் சமமான அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெய்யில் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டோன்னா வாய்வு தொல்லை வராது. அடை செய்யும் போதில் பருப்போட கொஞ்சமாக கொள்ளு பருப்பையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் சுவை. அதோட கொழுப்பையுமே குறைக்கும். அடிக்கடி பல்லு வலி வருதா, இல்லைன்னா ஈரல்களிலிருந்து இரத்த கசிவு இல்லைன்னா வீக்கம் இருக்குதா அப்படின்னா ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். 1 டீஸ்பூன் உப்பை லேசான சுடுதண்ணியில் கலந்து காலையும் மாலையும் நம்ம 2 வேளையிலுமே வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இதோட நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஈறுகள் மேலே நம்ம தடவினோன்னா அதில் இருக்கிற அலர்ஜி குறையும், வீக்கமும் குறையும். இது நம்ம அடிக்கடி பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 இல்லை 3 முறை பண்ணால் போதும். 2 நிமிஷத்துக்கு மேலே சோடா உப்பு வாயில் வச்சுருக்கக்கூடாது. கோதுமை மாவை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கும் போதில் கொஞ்சமாக கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க கொடுத்தோன்னா சப்பாத்தியோ இல்லைன்னா பூரியோ எதனாலும் செஞ்சாலுமே சுவை, வாசனை, சத்து இது 3மே அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும். நம்ம வெஜிடபிள் சாலட்லாம் செய்யும் போதில் சில சமயம் அடியில் அதிகமாக தண்ணி தேங்கி இருக்கும். அப்போ நம்ம 2-3 பிரெட் துண்டை வெறும் வானிலையில் வறுத்து போட்டோன்னா சரியாயிரும், சுவையும் நல்லாயிருக்கும். பூரி நல்லா உப்பலாக வரணும்னா 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் வீதம் ரவையை கலந்து சுட்டோம்னா பூரி நல்லா உப்பலாக வரும். வாழைப்பழம், ஆப்பிள், அன்னாச்சி பழம், சிவப்பு முள்ளங்கி அதாவது கேரட், அப்புறம் மாதுளம்பழம், கிவி பழம், பப்பாளி, ப்ரக்கோலி இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம தலைமுடி நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இது கூடவே சமையல் டிப்ஸ் பார்ட் 5 குரிய வீடியோவும் நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸையும் பாருங்கள். இப்போ மறுநாள் நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே ஒரு வெண்டைக்காயை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் சப்பாத்தி மாவு பிசையும் போதில் அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி செம சாஃப்டாக வரும். சில சமயம் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போதில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உருண்டு திரண்டு வரும். நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா நீங்கள் நறுக்கின உருளைக்கிழங்கை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோன்னா நல்லா ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். குழம்புல பொரியலில் ஆரமோ இல்லை உப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காஞ்ச ப்ரெட்டு இல்லைன்னா ரஸ்க்கு இல்லை ஏதோ ஒன்று மிக்சியில் அரைச்சி அதை நம்ம தூவி விட்டோன்னா உங்களுக்கு சரியாயிடும். அடுத்த
அடுத்து வர 2 டிப்ஸுமே செரிமானத்துக்குரியது தான். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி செரிக்காமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக ஓமம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி பெருஞ்சீரகத்திலையும் செரிமானத்திற்குரிய ரசாயன பொருட்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை வாயில் போட்டு நல்லா மென்று நம்ம உமிழ்நீரோட முழுங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி குடித்தோன்னா போதும். வயிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். ஒரு சில சமயத்தில் நம்மளோட புது ட்ரெஸ்ஸிலேயே எண்ணெய் கரைப்பட்டுரும். அதை போக்குறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி அந்த எண்ணெய் பட்ட இடத்துல அப்படியே பூசி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வழக்கம் போல் அலசணுன்னா போயிடும். தோசைக்கல்லில் தோசை நல்லா சுட வரலைன்னா என்ன செய்யணுன்ட்டு நான் ஏற்கனவே 2-3 டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஒரு 2 பிரட்டிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினோன்னா தோசை சூப்பராக வரும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியை கழுவிட்டு தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுறோம். 2வது தண்ணியை கீழே ஊற்றாமல் அதில் நம்ம காய்கறிகளை வேக போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதோட அந்த தண்ணியில் முருங்கைக்கீரை சூப்பு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வகையான கூட்டு பண்ணாலும் கடைசியாக இறக்கும் போதில் தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தனித்தனியாக ஒரு காற்று போகக்கூடிய ஒரு பேஸ்கெட்டில் தான் வைக்கணும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஒன்றா வச்சோன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். கொழுக்கட்டை மாவு பிசையும் போது ஒரு கரண்டி பால் சேர்த்து பிசைஞ்சோம்னா கொழுக்கட்டையில் விரிசல் இல்லாமல் இருக்கும். உளுந்த வடை செய்யும் போதுல ஒரு கரண்டி வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டோன்னா வடை ரொம்பவே முறுமுறுன்னு வரும். ஊறுகாய்க்கு பொடி செய்யும் போது கொஞ்சமாக கருப்பு எள்ளும் போட்டு நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோன்னா ஊறுகாய் நல்ல வாசனையாக இருக்கும். புளியோதரை செய்யும் போதுல கொஞ்சமாக வெங்காய வடகத்தை எண்ணெயில் பொரிச்சு அதையும் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எந்த விதமான எண்ணெய் பலகாரங்கள் நம்ம செஞ்சாலுமே டப்பாவில் வைக்கும்போது கொஞ்சமாக உப்பை ஒரு துணியில் முடித்து அதுக்கு அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா காரல் வாடை வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.